வணக்கம். சிவவாக்கியம் பாடல் 15. அண்டவாசல் 1000 பிண்டவாசல் 1000 ஆறிரண்டு 100 கோடியான வாசல் 1000 இந்த வாசல் 7 வாசல் ஏகபோகமானதாம் எம்பிரான் இருக்கும் வாசல் யாவர்காண வல்லரே. அதாவது அண்டவாசல் பிரபஞ்சம், எளிமையாக சொன்னால் விண்வெளிக்கு செல்ல பல வழிகள் இருக்கின்றன. பிண்டவாசல் அதாவது இந்த பூமிக்கு பிறந்து வரும் உயிர்கள் ஏராளம். இது மனித உயிர் மட்டுமல்லாமல் எல்லா உயிரையும் குறிக்கும். சொர்க்கம் அதாவது தேவர்கள் உலகம் என்று நாம் நினைக்கும் இருப்பிடம். இந்த இருப்பிடத்திற்கு செல்ல 1000 வழிகள் இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக உருவேற்றிருக்கும் சக்தி வாய்ந்த கோள்களை சொல்லலாம். அங்கே ஒரு மன அமைதி, நிறைவு கிடைக்கும். இவையெல்லாம் இருக்க இப்போது சொல்ல போகும் வாசல் எல்லோரிடமும் இருக்கக்கூடியது. இந்த ஒரு வழி மட்டுமே இருப்பதால் 7 வாசல் என்றாலும் ஏகபோகமான வாசல் என்று கூறுகின்றனர். இதுவே ஈசனை உணரும் வழி. அதாவது ஒருவர் மட்டும் தன்னகத்தை இன்பம் உணர்ந்து இறைத்தன்மையை அடையும் வழி. நாம் முன்பு கண்டது போல மெய்ப்பொருள் நம்முள் குண்டலினியாக இருப்பதையும் அதை தியானத்தின் மூலம் நம் தலைக்கு ஏற்ற வேண்டும் என்பதையும் கண்டோம். அந்த தியானம் தூய்மையான முழுமனதாக செய்ய வேண்டும் என்பதையும் கண்டோம். அதுவே ஒரே வழி. அந்த வாசலை காண யாரெல்லாம் வருகிறீர்கள் என்று சிவவாக்கியர் கேட்கிறார் என்பது இப்பாடலின் பொருள். நன்றி.